ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரியவர், புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். புதிய நாளை கொடுத்திருக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த நாளிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்கிறார், அற்புதமான காரியங்களை செய்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு அவருக்கு நன்றி செலுத்துவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நன்மைக்கு நேராக நடக்கும். நன்மை என்பது ஒரு நிகழ்வு கிடையாது, ஒரு காரியம் இல்லை, ஒரு பொருள் கிடையாது. நன்மை என்பது தேவன் தான் நன்மையாக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் தான், ஆண்டவர் தான் நன்மையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். தேவனுடைய தீர்மானத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்ட நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். அப்போ அழைக்கப்பட்டு அவரிடத்துல அன்பு கூறுகிற நமக்கு ஒரு காரியம் அறிந்திருக்க வேண்டும். அந்த காரியம் என்னன்னா, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நன்மைக்கு ஏதுவாக அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நன்மைக்கு நேராக நம்ம போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நன்மை என்பது தேவனாக இருக்கிறார். இப்ப நன்மைக்கு ஏதுவாக, நன்மைக்கு நேராக நடக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு நேராக நடக்கிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களுமே தீமைக்காக கிடையாது. ஒருவேளை அது தீமையை போல தெரியலாம், பிரச்சனைகளை போல, பலவீனங்களை போல இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக, நன்மைக்கு நேராக நம்மை வழி நடத்தி செல்கிறது. ஒருவேளை நம்ம நன்மையின் வழியில் நடக்காம வேற ஏதோ வழியில் நடக்கிறத போல தெரிஞ்சதுன்னா, தேவன் என்ன பண்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில நிகழ்கிற எல்லா தீமையான காரியங்களையும் பயன்படுத்தி நன்மைக்கு நேராக, அவருக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறார். God not only does good things, but God himself is good. God is good. சகலமும் உங்க வாழ்க்கையில நன்மையாக திரும்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Whatever you see as bad now is actually directing you towards good. God is good. கர்த்தர் தான் நன்மை, கர்த்தர் தான் நல்லவர். அந்த நன்மைக்கு நேராக எல்லா காரியங்களும் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த புதிய வருடத்துல, புதிய மாதத்துல அநேக துன்பங்களை, அநேக நெருக்கங்களை நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, அநேக கெட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கிறத போல தெரிஞ்சதுன்னா, அவைகள் எல்லாமே நன்மைக்கு நேராக உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நன்மைக்கு நேராக எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் ஆண்டவர் இன்றைக்கு நினைவுபடுத்துகிறார். தேவன் நல்லவர், நன்மைகளை மட்டும்தான் செய்கிறவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா தீமையான காரியங்களையும் நன்மையாக மாற்ற தெரிந்தவர் தேவன் ஒருவர் தான். அவர் மேல உங்க நம்பிக்கை வைங்க. இன்றைக்கும் இந்த நாள்ல, இந்த மாதத்துல நீங்க பார்க்க போகிற எப்பேற்பட்ட சவால்களாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும், பலவீனங்களாக இருந்தாலும், அவைகள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக உங்க வாழ்க்கையில நடக்கும்படிக்கு, உங்களை நடத்தும்படிக்கு ஏற்படுகிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்வோம். ஏனென்றால் நாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். நன்மைக்கு நேராக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நன்மைக்கு நேராக நமக்கு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத மறந்துட வேண்டாம். இன்றைக்கும் ஒரு நன்மையான நாள், நன்மைக்கு ஏதுவாக, நன்மைக்கு நேராக நடக்கக்கூடிய ஒரு நாள். ஆகவே இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.